உலவும் அழகுவனம் சுந்தரகாண்டம் இது சுந்தரகாண்டம் மனதுகள் தோறும் எங்க மந்திர ஜாலம் ஆயிரம் பூக்கள் சிலரது வார்த்தையிலே ஆயிரம் தேள்கள் சிலரது பார்வையிலே தூளியாடும் நாள் தொடங்கி தாலி சேரும் நாள் வரைக்கும் அன்பு தேடி போகிறோம் சிலராலே கண் எறிந்த காதலாலே கல் விழுந்த ஏரி போலே ஆன நெஞ்சம் மாறுமோ சில நாளே முகமெல்லாம் குறுநகை அகமெல்லாம் பெரும் பகை காய்களை நகர்த்தினால் சரியுமோ பெரும் படை இசையோ கொஞ்சம் அசையோ கொஞ்சம் இணைந்தே தோன்றும் அழகிய நந்தவனம் சுந்தரகாண்டம் இது சுந்தரகாண்டம் மனதுகள் தோறும் எங்க மந்திர ஜாலம் ஆயிரம் பூக்கள் சிலரது வார்த்தையிலே ஆயிரம் தேள்கள் சிலரது பார்வையிலே அருணா மேடம் வீட்டை விட்டே போறாங்களா? நான் நிரந்தரமா இந்த வீட்டை விட்டு போறேன். இனி இங்க வரமாட்டேன். உங்க எல்லாரையும் பிரிஞ்சு போறது மனசு சங்கடமா தான் இருக்கு. ஆனா வேற வழி இல்ல. நான் கிளம்புறேன். அம்மா, நீங்க இல்லாத இந்த வீட்ல எங்களுக்கு மட்டும் என்னம்மா வேலை? என்னம்மா சொல்ற? ஆமா ஆமா. இங்க பாருங்க, நான் என் சொந்த காரணத்துக்காக தான் இங்க இருந்து போறேன். உங்களுக்கு குடும்பம் குழந்தைங்கன்னு இருக்காங்க. நீங்க வேலையை விட்டு போனீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. என் மேல நீங்க காட்டுற அன்பை நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக நீங்க வேலையை விட்டெல்லாம் போக கூடாது. என்னால நீங்க யாரும் பாதிக்கப்படக்கூடாது. இல்லம்மா, நாங்க வெளியே போனா கொஞ்ச நாள் வேலை இல்லாம கஷ்டப்படுவோம். அப்புறம் வேலை கிடைக்கும். நீங்க இல்லாத இந்த வீட்ல நாங்க வேலை செய்ய விரும்பலமா? ஆமாமா, நீங்களே உங்க அம்மாவை பொறுத்துக்க முடியாம இங்க இருந்து போறீங்கன்னு சக்தியே சொல்லுச்சு. அவங்க கிட்ட இருந்து இத்தனை நாளா நீங்க தான் எங்களை காப்பாத்திட்டு இருந்தீங்க. இனிமே எங்களை யாருமா பாத்துக்குவா? ஒண்ணு நீங்க இங்க இருந்தா நாங்க இருக்கோம், நீங்க போனா நாங்களும் போயிடுறோமா? அருணம்மா, நீங்க எங்களையெல்லாம் விட்டு தள்ளுங்க. உங்க அம்மா பண்றது தப்புன்னு சொல்லிட்டு நீங்களே வீட்டை விட்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் அவங்களை யாருதாம்மா திருத்துறது? நீங்களே போயிட்டா அவங்கள கட்டுப்படுத்த யாராலம்மா முடியும்? அப்ப அவங்களோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தப்புக்கு மேல தப்பு பண்ணி ஒரு கட்டத்துல அவங்க பெரிய சிக்கல்ல மாட்டிக்குவாங்க. அப்ப அவங்கள யாருமா காப்பாத்துவாங்க? எங்களுக்காகவோ இல்ல உங்களுக்காகவோ கூட வேண்டாம்,
உங்க அம்மாவுக்காக அவங்கள நல்ல வழிக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக நீங்க இங்கேயே தான் இருக்கணும். ப்ளீஸ்மா, நீங்க இந்த வீட்டை விட்டு போக கூடாது. ஆமாமா, சக்தி சொல்றதம்மா சரி. உங்க அம்மாக்காக நீங்க இங்கேயே இருந்துருங்கம்மா. ஆமா சக்தி, சரியான நேரத்துல சரியான புத்தி சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எங்க அம்மாவை நல்ல வழிக்கு கொண்டு வர நான் இங்கே இருந்தாகணும். நான் இருக்கேன். உன் மேல ஃபினாயில ஊத்தின என் அம்மாவை காப்பாத்த நினைக்கிறேன். உண்மையிலேயே நீ கிரேட் சக்தி. தேங்க்ஸ். பேக் கொடுங்கண்ணே. நீங்க போங்க, நான் கொண்டு வரேன். சொல்லுங்க சார். கதிர், அங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? கம் டு மை கேபின். இதோ வந்துட்டேன் சார். ஒரு நிமிஷம், அப்புறம் பார்ப்பேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். சார், அங்க என்ன செக்யூரிட்டியும் கார் டிரைவர்ட்டையும் பேசிட்டு இருக்கீங்க? அஃபிஷியலாக தான் சார் பேசிட்டு இருந்தோம். காரில் பெட்ரோல் இருக்கா, ஏர்போர்ட் போகிற வழியில் பிரேக் டவுன் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன் சார். எதுவாக இருந்தாலும் உன் இடத்துக்கு அவங்கள வரவை, அவங்க இடத்துக்கு நீ போகக்கூடாது. புரியுதா? ம், ஓகே சார். நான் ஃபாரின் ட்ரிப் முடிச்சுட்டு வர வரைக்கும் இங்கே நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் எனக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். காட் இட்? ஓகே சார். ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் தப்பே நடக்கக்கூடாது. பி கேர்ஃபுல். ஓகே? ஓகே சார். கோ. ஓகே சார். சாம்ராட் ஹியர். நீ தான் சாம்ராட். இப்ப யார் இல்லைன்னு சொன்னா? டேய், யார் ராணி? நான் யாருங்கிறது முக்கியம் இல்லை சாம்ராட். ஆனா நான் சொல்ல போற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்னடா சொல்ற? உன்கிட்ட ஒரு பாட்டு பாடி காட்டணும். பாடவா? என்னடா உளர்ற? எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு, எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை பெரிய அறிவு இருக்கு. ஒரு வழி நடந்தால் உயர்ந்தவராவார், பல வழி கடந்தால் தாழ்ந்தவராவார். ஸ்டாப் இட். ஹூ ஆர் யூ? சொல்றேன், நான் யாருன்னு சொல்றேன். நான் பாடின பாட்டு ரொம்ப மீனிங்ஃபுல்லா இருந்துச்சுல்ல? நீ நினைச்சிட்டு இருக்க நாம ரொம்ப பெரிய ஆளு, நாம நினைச்சா எதை வேணாலும் செய்யலாம், நம்மள கேள்வி கேட்க இந்த உலகத்துல யாருமே இல்லைன்ற நினைப்போம். ஆனா உன்னை கேள்வி கேட்க ஒருத்த பிறந்துட்டானே. என்னடா உளர்ற? ஆமா, நான் வந்துட்டேன்ல. எது செஞ்சாலும் யாருக்கும் தெரியாம ரகசியமா செய்யறோன்னு நீ நினைச்சிட்டு இருக்க சாம்ராட். அதெல்லாம் அந்த காலம். இப்பெல்லாம் நீ மனசு என்ன நினைக்கிறன்னு கூட வெளியில தெரியுது சாம்ராட். இப்பெல்லாம் சிசி கேமராவை எங்க மறைச்சு வைக்கிறாங்கன்னு கூட சொல்ல முடியுதுல்ல சாம்ராட். கொஞ்ச நாள் யார் கண்ணிலையும் படாம இருக்க ஃபாரின் ட்ரிப் போலான்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா நீங்க பண்ணின பாவம் இந்த உலகத்துல எந்த மூலை முடுக்கு போனாலும் உங்களை சும்மா விடாத சாம்ராட். என்னடா உளர்ற? உளரல சாம்ராட், நெச்சத்தை தான் சொல்றேன். ஆதாரத்தோட சொல்றேன். நான் சொல்ல போற இந்த விஷயத்தை கேட்டா உனக்கு மாத்திரை போடாமலே சும்மா
டகா 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 டகா. Damn it. என்ன விஷயம்னு சொல்ல போறியா இல்லையா? இப்போ அளந்து பேசுற சாம்ராட். இன்னைக்கு அளவில்லாம கோபப்படுறாரு. என்னாச்சு சாம்ராட்? டென்ஷன் ஆகறியா? ஓகே ஓகே கூல். நான் சொல்லிடுறேன். உங்க கூட தொழில போட்டி போட்டாலோ இல்ல உனக்கு எதிரா ஒரு காரியம் பண்ணாலோ உடனே அவன் கதையை முடிச்சிருவில்ல. என்ன சொல்ற? கருணாகரன். 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 கருணாகரன் ஒரு ஆளு உனக்கு எதிராக போட்டி போட்ட மணல் மாஃபியா. அப்படிப்பட்ட கருணாவையே கொஞ்சம் கூட கருணையே இல்லாம ஆடிட்டோரியத்தில் வச்சு ஷூட் பண்ணி குன்னியே. அந்த விஷுவல் என்கிட்ட அப்படியே முழுசா இருக்கு. உனக்கு ஒரு காப்பி பிரிண்ட் போட்டு அனுப்புற, பாக்குறியா? உனக்கு என்னடா வேணும்? அட பயங்கரமான ஆளியா, அதுக்குள்ள டீல் பேசுற? டீல் பேசி கருணாவோட இடத்துக்கு போய் சேர அந்த அளவுக்கு நான் முட்டாளா என்ன? உனக்கு என்னடா வேணும்? எனக்கு கொஞ்சம் டைம் கொடு சாம்ராட். இப்போ சும்மா சாம்பிளா உன்னை சீண்டி பார்க்கலான்னு ஃபோன் பண்ணேன். நான் யாருன்னு கேட்டல, யானை காதுக்குள்ள பூந்த எறும்புன்னு சொல்லுவாங்க. Damn it! நீங்கள் கருக்கொள்ளும் வாடிக்கையாளர் எண் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. எக்ஸ்கியூஸ் மீ சார், ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. ட்ரிப் கேன்சல். என்னங்க நீங்க இந்நேரம் ஃப்ளைட் ஏறி இருப்பீங்கன்னு நினைச்சேன். வீட்ல வந்து இருக்கீங்க. என்னாச்சுங்க? ட்ரிப் கேன்சல். ஏன்? என்ன பிரச்சனைங்க? இந்த சாம்ராட்டையே முகம் தெரியாத ஒருத்தன் ஃபோன் பண்ணி மிரட்டுறான். எதுக்காக? நம்ம இடத்துல கருணாகரனை ஷூட் பண்ணோம் இல்லையா, அந்த விஷுவல் அவங்கிட்ட இருக்கு. அது எப்படிங்க? நம்ம இடம் அவ்வளவு செக்யூரிட்டியை மீறி ஒருத்தன் உள்ள எப்படி நுழைய முடியும்?
எப்படி வீடியோ எடுக்க முடியும்? அதான் எனக்கும் தெரியல. கருணாகரனை நம்ம இடத்துக்கு கொண்டு வந்தது ரொம்ப சீக்ரெட்டாக இருந்தது. அந்த ஃபோன் பண்ணவனுக்கு என்ன வேணுமா? எதுக்காக உங்களை மிரட்டினா? இன்னும் அவன் டீல் பேசல. பேசினவன் குரலை உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சுதா? புது குரலாக இருந்தது. நம்பர் புது நம்பராக இருந்தது. நான் திரும்ப கூப்பிட்டேன், சுவிட்ச் ஆஃப்னு வந்தது. சரி, உங்க செல்போனை கொடுங்க. என்ன யோசிக்கிறார் ரேணுகா? அவன் டீல் பேச மறுபடியும் நம்மளுக்கு கால் பண்ணி தான் ஆகணும். அவன் டீலுக்கு நம்ம ஓகே சொல்லி நம்ம இடத்துக்கு அவனை வர வச்சு அவனை மடக்கி பிடிச்சிடலாம். என்னாச்சுங்க? உங்க முகமே சரியில்லை. பயப்படுறீங்களா? பயமா? எனக்கா? நோ. இவனை மற்றவங்கள மாதிரி அவ்வளோ சாதாரணமாக இடம் போட்டுற முடியாது அப்படின்னு என் மனசு சொல்லுது. அட என்னங்க நீங்க? இது போல எத்தனையோ வம்பு வழக்கு எல்லாமே நாமளும் பார்த்தாச்சு. எத்தனையோ பிரச்சனைய என்னோட பவரை யூஸ் பண்ணி நான் உங்களை சேவ் பண்ணிருக்கேன். அது போல இதுவும் விடுங்க. அவன் வீடியோ ஆதாரம் இருக்குன்னு சொல்லியிருக்கான் ரேணுகா. உங்ககிட்ட இருந்து எந்த பலனையும் எதிர்பார்க்காம அவ்வளவு சுலபத்துல அந்த வீடியோ வெளியில போயிடாதுங்க. நான் இருக்கேன். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? ஆனா நீங்க சொன்னதுல ஒரு விஷயம் எனக்கு உறுத்துது. கருணாகரனை கொன்னப்ப உங்க கூட இருந்தவங்கள ஒருத்தனே ஏன் உங்களுக்கு ஃபோன் பண்ணிருக்க கூடாது? இல்லை ரேணுகா, நம்ம கூட ரொம்ப காலமாக இருக்கிற பசங்க நமக்காக உயிரையே கொடுப்பானுங்க. பணம் பத்தும் செய்யுங்க. ஒரு பிசினஸ் மேனுக்கும் போலீஸ்காரனுக்கும் இருக்க வேண்டிய முதல் குணம் சந்தேகம். யாரையும் எப்பவும் எங்கேயும் சந்தேகப்பட தெரியணும். அந்த பிளாக் ஷிப் நம்ம ஆளுங்கள ஒருத்தனா மட்டும் இருக்கணும். அவன் பார்வையிலேயே அவனை நான் கண்டுபிடிப்பேன். நாளைக்கே நான் உங்க கூட வரேன், கண்டுபிடிக்கிறேன். டைம் ஆச்சு, வந்து படுங்க. மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனை கடிச்ச கதையா போச்சாடா. இங்கே தள்ளிடிக்கா நீ. எத்தனை நாள் நடக்குது அந்த திருத்தனா? முதலாளி இல்ல முதலாளி. டேய் அங்கடா போறவ. இது என்னோட கோயில்டா. இது ஒரு புனிதமான இடம் தெரியுமா உனக்கு? ஒன்ன மாதிரி கூட நான் வேலைக்கு வச்சது என்னோட தப்புடா. எதையோ குளிப்பாட்டி நடுவுல வச்ச கதையா போச்சாடா. இனிமே உனக்கு இங்க வேலை கிடையாது, வெளில போற. இந்த இடம் கோயில்னா நான் சாமி மாதிரி கருப்பு சாமிக்கு சாதகம் வச்சு படைக்கிறது இல்லையா? அது மாதிரி நினைச்சுக்கோ. எதுக்காக இப்படி கோச்சிக்கிறப்போ? டேய் ஒன்ன மாதிரி கேவலமான ஜென்மம் எல்லாம் சாமின்னு சொல்லிட்டு இருக்கியா? போடா வெளிய. நான் வெளிய போணும். நான் எல்லாம் வந்து கம்பெனி உருவாச்சா? அந்த அளவுக்கு பேசுவா நீ? ராஸ்கல் வேற சேர்த்த தண்ணி அடிக்கிற நீ? அதை பார்த்துட்டு நான் பொறுத்துட்டு இருக்கணுமா?
போடா இங்க இருந்து. போக முடியாது. போடா வெளியில போடா போல. போக முடியாதுல்ல. வெளியில போடா. போடா சொன்னாங்க. போடா டேய் போடா. போடா. டேய் இன்னொரு தடவை உன்னை பார்த்து வெட்டியை கொண்டு விடுவேன். டேய் அருளு. என்னடா டேய் என்னையே கழுத்து பிடிச்சு வெளியே தட்டுலடா. இன்னைக்கு வேணா இந்த கம்பெனி முதலாளியா இருக்கலாம்டா. ஆனா 3 வருஷத்துக்கு முன்னால உன் நிலைமை யோசிச்சு பார்த்தியா? 5க்கு 10க்கு என்கிட்ட பஸ்ல போக கூட காசுல வந்து நிப்பிய. அதெல்லாம் நான் தாண்டா உனக்கு கொடுத்தேன். அதெல்லாம் நீ எங்க ஞாபகம் வச்சுக்க போற? நீ எல்லாம் அப்ப என் பக்கத்துல வரும்போது வேற ஒன்று அப்படி அடிக்கும். அதையெல்லாம் மீறி தான் நான் உங்ககிட்ட பழக்கம் வச்சிருந்தேன். டேய் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவன் உடம்புல இருந்து வேர்வை நாத்தம் தாண்டா வரும். அந்த வேர்வை நாத்தம் தான் இந்த மில்லுக்கு என்னை ஓனர் ஆக்கியிருக்கு. ஆனா உங்ககிட்ட இருந்து சாராய நாத்தம்லாம் வருது. நீ செஞ்சதுக்கெல்லாம் பதிலுக்கு நான் நிறையவே செஞ்சுட்டேன். நான் இவ்வளவு நாள் பொறுத்துக்கிட்டதே பெரிய விஷயம். போயிடு இங்க இருந்து. டேய் ரொம்ப ஆடாத அருளு. வசதி வந்துச்சுன்னு தலையில நடக்காத, கால்ல நட. டேய் இத நான் உங்ககிட்ட சொல்லணும்டா. போகும்போது லாரில அடிபட்டு செத்துறாம பார்த்து போ. ஏய் இப்ப போறேன்டா, திரும்பி வருவேன். அப்ப இந்த பிரகாஷ் யாருன்னு உனக்கு தெரியும். போட. ஏடா வந்துட்டீங்க? போங்கடா, போய் வேலைய பாருங்கடா. ஒரு ரகசியம் தெரியுமா? நான் வெளியே வர காரணமா இருந்தது யாருன்னு சொல்லு. உங்க அம்மா ரேணுகா ஐபிஎஸ். இது இன்னும் பெரிய அதிர்ச்சியா இருக்குல்ல. கையில துட்டு இருந்தா யாரையும் விலைக்கு வாங்க முடியும். ஆனா நான் உங்ககிட்ட சவால் விட்ட மாதிரி ட்ரக் வேணும்னு இவளை என் பின்னாடி சுத்த வைக்கிறேன். அப்ப உன்னால ஒன்னும் பண்ண முடியாதுடி. உங்க அம்மாவால நீ தப்பிச்ச. இனிமே சமுதாயத்துக்கு அதை பண்றேன் இதை பண்றேன்னு என் வழியில குறுக்கிட்ட உங்க அம்மாவாலேயே உன்னை காப்பாற்ற முடியாது. கீழ் மட்டத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பும் லஞ்சம்லாம் நடக்கதான் செய்யும். இது எல்லாமே என்னோட நாலேஜ்க்கு வராது. அப்படியே வந்தாலும் இது எல்லாத்தையும் என்னால மட்டுமே தடுத்து நிறுத்த முடியாது. தூரல் போடும் வானம் போல வாழ்வின் நிகழ்வுகளே. காயப்போடும் துணிகளில் கூட சாயம் போகும் அது போல் உறவுகளே. பெரிதாய் தெரியும் ஒரு புயலின் ஆர்ப்பாட்டம். மெலிதாய் மலரும் கருங்குயிலின் பூபாலம். இரண்டும் ஒன்றாய் உலவும் அழகு வனம். சுந்தரகாண்டம், இது சுந்தரகாண்டம். மனதுகள் தோறும் எங்க மந்திர ஜாலம். முகமெல்லாம் குறுநகை, அகமெல்லாம் பெரும் பகை. காய்களை நகர்த்தினால் சரியுமோ பெரும் படை. இசையோ கொஞ்சம் அசையோ கொஞ்சம் இணைந்தே தோன்றும் அழகிய நந்தவனம்.